அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதீனாவில் இருக்கிற மஸ்ஜித் கிப்லத்தீன் பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு நாள் இஷா தொழுகைக்காக வந்திருந்தேன், அப்போ தான் எடுத்தது இந்த வீடியோ. இதில் அப்படியே நம்ம ஒரு சுற்றி பார்க்கலாம் வாங்க. புதுசாக உருவாக்கியிருக்காங்க, அதாவது பழைய பள்ளிவாசல் கீழே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. மாடியிலேருந்து தொழுவுறதுக்கும் இடம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாரி உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாடுறதுக்கு உம்ரா பயணிகள்லாம் நிறையா வர்றதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் உட்காந்துட்டு தொழுவுறதுக்கு இடம் கிடைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு செட்டப். மக்களே, இதுதான் வந்து கிப்லத்தீன் மஸ்ஜித் கிப்லத்தீன். மதீனாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பள்ளிவாசல் மஸ்ஜித் கிப்லத்தீன் சொல்லிட்டு, அதாவது 2 கிப்லா இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கிப்லாவை நோக்கி மக்காவை நோக்கி தொழுகிறோம் காபாவை, முன்னாடியே அலக்ஸாவை நோக்கி தொழுகிற கிப்லா இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜித் கிப்லத்தீன். 2 கிப்லா இருக்கிற பள்ளிவாசல். இப்போ எல்லாத்தையும் மாற்றி கொஞ்சம் செமையாக பண்ணியிருக்காங்க. இதுதான் மஸ்ஜித் கிப்லத்தீன் இருக்கிற ஏரியா. நம்ம ஒரு அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் சாதாரணமாக இருக்கும் ஒரு பள்ளிவாசலாக. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதி செஞ்சு ஒரு மேலே அதில் மேலே ஏறி வந்து அந்த சிட்டி வியூஸ் தெரியுது. இதுதான் மெயின் ரோடு, முக்கியமான சுல்தானாங்கிற ஏரியா. இதுக்கு பேர் சுல்தானா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பரபரப்பாக இருக்கும். ஷாப்பிங், காஃபி ஷாப் அந்த மாதிரி. மேலே நடந்து ரோடை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ஒரு டவர் அமைச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரோடு, எவ்வளோ பிஸியான ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ரெண்டு மினாராக இருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஏற்படுத்தினது, சமீப காலமாக ரெடி பண்ணது. எல்லாம் உட்கார்றதுக்கு தொழுகிறதுக்கு கொஞ்சம் இடங்களை அகலப்படுத்திருக்காங்க. காரணம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெலாம் நிறையா வராங்க இல்லையா, அதனால் இடப்பற்றாக்குறையாக இருக்கக்கூடாதுன்னு இந்த பள்ளி மஸ்ஜித் கோபா எல்லாத்தையுமே அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒரு இது தெரியுது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது மலைக்கு மேலே. ஓகே, வாங்க நம்ம பள்ளிக்குள்ளே போய் உங்களை காட்டுறாங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம். மஸ்ஜித் கிப்லத்தீன் வந்தால் சுற்றி பார்க்காம போகாது. மதீனா வரவங்க செம்மையாக இருக்குது. நம்மளால் வரணும்னு நினச்சி வரவே இல்லை. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவேன். இந்த இடம் தான் வந்திருக்கேன். அங்கே உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாருங்கள். மஸ்ஜித் எப்படி இது வந்து நம்ம மேலே இருக்கிறோம், கீழே தான் பள்ளி. பள்ளி லெவல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா. இங்கே சில பேர் தொழுகிறாங்க. தொழுகிறதுக்கு இடம் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணது எல்லாம் புதுசாக. பள்ளிவாசல்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க, அதுதான் பள்ளிவாசல். இதெல்லாம் இப்போ உருவாக்குனது. எஸ்கலேட்டர்லாம் வச்சு மக்கள் நடந்து போகிறது. நம்ம மேலே இருந்து கீழே வந்தாச்சு. இதுதான் மஸ்ஜிது. ஆமா, இஷா தொழுவு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தொழுவுக்கு கிளம்பிட்டேன். நான் தொழுவுக்கு வந்துட்டேன். ஒரு தொழுவு முடிக்க தான் எழுதுகிறேன். இந்த மக்களை உள்ள குரான்லாம் அது கேட்கலாம். குரான் தான்.
பக்கம் கிப்லா இருக்கு பாருங்க, அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கிப்லா, முன்னாடி இருந்தது அப்படியே ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம வந்து தொழுகிட்டு இருக்க சைடு கிப்லா மக்கா காபா நோக்கி. கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு ரெஸ்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பின்னாடி இருக்கு உள்ள கொஞ்ச நேரம் பாருங்கள். வின்டர் அவனின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வண்டி அந்த பக்கம் தான் நிற்கிது, பார்க் பண்ணிட்டு வந்துருக்கேன். அங்கே பாருங்கள் படி ஒன்று கட்டுறாங்க புதுசாக, அந்த பக்கம் இருந்து ஏறி வர மாதிரி சூப்பராக அழகாக உட்கார்றதுக்கு இடம் வந்து. இங்கேயும் தொழுகிறோம்லாம் ஜிம்மா டைம்லாம் கூட்டம் வரும், தண்ணி குடிக்கிறதுக்காக எல்லாருமே செட்டப் வச்சுருக்காங்க சூப்பராக. வேறு தண்ணி இருக்குது, தேடி அலைய தேவையில்லை, இருக்கிற இடத்துலையே. ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ஜித் கிப்லத்தின் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா வேலையாக இருந்துட்டு போங்க, ரிலாக்ஸாக தொழு விட்டு வாங்க போவோம். இதெல்லாம் கீழே இறங்குறதுக்கு படி, மேலே ஏற கீழே இறங்குறதுக்கு எஸ்கலேட்டர் இருக்காங்க. இன்னும் வந்து அப்படியே இறங்கிறது தான் கீழே. அப்படியே வெளியே வந்தோம்னா கீழே இறங்கி பாருங்கள் பஸ் நிற்குது. இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. பஸ்ஸு ரோட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் பார்க்கிங் ஏரியாவில் போகாது, பார்க்கிங் கட்டியிருக்காங்க சூப்பராக. பார்க்கிங் எல்லாம் காசு தான், 2 ரியால் நினைக்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு தடுப்பு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தடுப்பு, வேறு இரும்பு வேலி தடுப்பு போட்டிருக்காங்க. மேலே தான் கலந்து போகணும், ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. அழகாக பண்ணியிருக்காங்க.